கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள அற்புதமான ஒரு வார்த்தை 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் கண்டுக்கலை, நான் துக்கப்பட்டு, நான் வேதனைப்பட்டு, கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு என்னை யாரும் கவனிக்கலை அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி சொல்லாதிருங்கள். கர்த்தர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறார். எப்படி நோக்கமாக இருக்கிறாரு? எதனால் நோக்கமாக இருக்குன்னு கேட்டால், நீங்கள் நீதிமான். எப்படி நீதிமானாக மாறினீங்க? ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாக மாறி இருக்கிறீங்க. நீதிமானாக மாறினால அவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறார். அவர் கண்ணு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீ கண்ணீர் வடிக்கிறாயா? வேதனைப்படுகிறாயா? கஷ்டப்படுகிறாயா? கவலைப்படாத, நான் இருக்கிறேன். உன் துக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் துக்கத்தை எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். நான் அவனை உள்ளங்களை பொறுத்து வைத்து தினமும் பார்த்து கொண்டு இருக்கிறேங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இயேசு! நான் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறேன். அவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாருங்க. அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாருங்க. அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். காரணம், நீங்கள் இரத்தத்தால் நீதிமானாக மாறி இருக்கிறீங்க. உங்கள் தடைகள் விலகும். கவலைப்படாதீர்கள். இயேசு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு. காரணம், அவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கார். அவர் கண் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்தவரை துதிக்கிறேன். வெற்றி வேந்தனை துதிக்கிறேன். விடுதலையின் தேவனை துதிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன். காப்பவரை துதிக்கிறேன். காண்பவரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க. தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.